ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 3ஆம் இடம், வித்யாகாரன் அறிவன் புதனின் ஆட்சி வீடு. மிதுன ராசி அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பாங்க. ஞான வீடு. மிருகசீரிசம் 3 4, திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1 2 3 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த தகவல் நிலைச்சிருக்கும். அறிவுபூர்வமான ஒரு தகவல். ஜோதிடம்ங்கிறது அறிவியல் ப்ளஸ் கணிதம் தான். இதில் ஆன்மீகத்துக்கு இடையில சேர்த்துக்கிட்டாங்க. ஆன்மீக வழிபாடும் ஜோதிடமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்களை மையப்படுத்தி நடக்கிற காரியம். ஜோதிடம் 27 நட்சத்திரங்கள், 12 ராசி, 9 கிரகங்கள், இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சங்கல்பந்தான் ஜோதிட பலன்கள். ஜீவராசிகளுக்கு அனைத்துக்குமே அதோட தாக்கம் இருக்குது. இப்போ நேர்களே, சனி பெயர்ச்சி முக்கியமான அமைப்பு. கிரக பயிற்சியிலே சனி பயிற்சிக்கு முக்கிய மதிப்பு கொடுக்குறோம். கிரேஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கிறாரு. மிதுன ராசிக்கு அவர் 8 9 கூடியவர். அஷ்டமாதிபதி அவர் தான், பாக்கியாதிபதி அவர் தான், தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறவர் அவர் தான், வாழ்க்கையில் வளங்கள் நலங்களை கொடுக்குறவர் அவர் தான், ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்குறவர் அவர் தான். மிதுன ராசிக்குன்னு அவர் படைக்கப்பட்ட கிரகம், 8 9க்குன்னு படைக்கப்பட்ட கிரகம். ராசிநாதன் புதனுக்கு ரொம்ப வேண்டியவர். அப்பேற்பட்ட சனி பகவான் வருகிற மார்ச் 29 பெயர்ச்சாராரு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பெயர்ச்சாராரு. அந்த பெயர்ச்சி இருக்கா இல்லையா? இங்கே நிறைய குழப்படி நடக்குது. இப்போ யூடியூப்பில் பார்த்துட்டிங்கன்னா சனி பயிற்சியை பற்றி ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. சனி பயிற்சி மார்ச் மாதம் நடக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்குது. ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜோதிடர், வயதானவர், அவர் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், சனி பயிற்சிங்கிறது இல்லை, கண் துடைப்பு, சனி பயிற்சி இப்போதைக்கு நடக்கலை, சனி பயிற்சி இல்லை அப்படின்னு சில தகவலை சொல்லியிருந்தார். நான் அதை மறுக்கிறேன், வன்மையாக மறுக்கிறேன். போதி ஜோதிடத்தில் நிறைய வீடியோ போடுறேன். நான் நேரில் அப்பீல் ஆகலை. வருகின்ற காலத்தில் நேரில் அப்பீர் ஆவேன். உங்கள் கேள்வி பதிலுக்கு அப்பீர் ஆவேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நான் போடுற கருத்துக்கள் மக்களுக்கு நல்லபடியாக போய் சேருது. நம்ம சேனல் நல்லபடியாக இருக்குது, நிறைய நேரம் பார்க்குறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை மறுப்பதற்கு நிறைய காரணம் இருக்கணும். ஜோதிடத்தை அறிவியல் ரீதியாக அணுகணும். இப்போ இங்கே பிரச்சனைக்கு காரணம் என்ன சார் அப்படின்னா, அது ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டுன்னு சொல்கிற மாதிரி இங்கே 2 பட்டு இருக்குது. வேத ஜோதிடம் 2 பட்டு கிடக்குது. எல்லாத்துலேயுமே 2 2 இருக்குதுங்க. இறைவன் விதியில் எல்லாமே 2 2 இருக்குது. ஆண் பெண், இரவு பகல், வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், எல்லாமே 2 2 இருக்குது. இதில் எது சாதகம் எது பாதகம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேத ஜோதிடத்துலேயும் இன்றைக்கி 2 விதமாக பிரித்து வச்சுருக்கிறாங்க பஞ்சாங்கத்தை. பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது. பஞ்சாங்கம் தான் ஜாதகம், ஜோதிடம், அந்த தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா பஞ்சாங்கத்தை தான் பார்க்கணும். பஞ்சாங்கம்னா என்ன சார் அப்படின்னா, பஞ்ச அங்கம், 5 விதமான அங்கங்கள் சம்மந்தப்பட்டது. அங்கங்கன்னா என்னென்னா விஷயங்கள், சரியா? நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், இந்த 5 விஷயங்களை பற்றி பேசுகிறது தான் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தை 2ஆக பிரித்து வச்சுட்டாங்க. வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம். இதில் வாக்கிய பஞ்சாங்கம் அந்த காலத்து முனிவர்கள், ரிஷிகள் இவங்க எழுதப்பட்டது. அப்படியே தொடர்கதையாக அடுத்தடுத்து வரைவர்களால் வாசிக்கப்படுறது, படிக்கப்படுறது. அதில் அறிவியலுக்கு வேலையே இல்லை, சரியா? அவங்க கண்டதை அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. கோயில் குளத்தில் நடக்கிற ஆகம விதிகளும் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி தான் நடக்குது. அது ஒரு குறிப்பிட்ட சாரர், ஒரு வேத உறுப்பினர்கள், குறிப்பிட்டவர்கள் தான் அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. அந்த காலத்தில் ஜோதிடம்ங்கிறது ஒரு வெட்டாக்கனியாக இருந்தது. சம்மந்தப்பட்ட ஆள் சிலர் தான் அதை பற்றி பேச முடியும், சொல்ல முடியும். மற்ற சாமானியப்பட்ட மக்கள் அதை பற்றி அறிய முடியாது. அதை பூஜை அறைக்குள்ளே கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க. ஆண்டவனுடைய கருவறையில் போய் வேத ஜோதிடத்தை உள்ளே வச்சுட்டாங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, அது இறைவனுக்கு சம்மந்தப்பட்டது, இறைவனால் நேரடியாக படைக்கப்பட்டது ஜோதிடம்னு ஒரு தோற்றத்தை உண்டாக்கிட்டாங்க. ஆனால் சுருக்கமாக சொன்னோம்னா, வேத ஜோதிடம்ங்கிறது அறிவியல் சம்மந்தப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற காரியங்கள் 2 காரியம் முக்கியமானது, ரிஃப்ளெக்ஷன் அண்ட் அட்ராக்ஷன். ஜோதி இருக்கும் இடம் ஜோதிடம். ஒரு இடத்துல வெளிச்சம் இருந்துச்சுன்னா அந்த இடம் பிரைட்டாக இருக்கும். ஒரு ஜீவராசி இந்த பூமியில் பறக்கும்போது இந்த 9 கிரகங்கள் ப்ளஸ் இன்னும் 2 கிரகங்கள் சொல்கிறாங்க, யுரேனஸ், புளூட்டோங்கிறாங்க, இன்னும் நிறைய கிரகங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு வகைப்படுத்துறது 9 கிரகங்கள் தான். சூரிய, சந்திர, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, சரியா? அது ஞாயிறு தான், சூரியன் தான். அடுத்து ராகு கேதுகள், சனி, ராகு கேதுகள். இந்த 9 கிரகங்கள் தான் நம்மளை ஆளுகின்றன, ஆட்டுவிக்கின்றன.
இந்த கிரகங்கள் ஒரு ஜீவன் பிறக்கும்போது, இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறக்கும்போதுன்னு வச்சுக்கிறோமே, இந்த கிரகங்களுடைய தாக்கமும் வெளிச்சமும் சரியாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை நல்ல விதமாக பிறக்கிறது. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, லைட்டு லூமினேஷன் அண்ட் அட்ராக்ஷன், வெளிச்சம் அண்டு ஈர்ப்பு, இது சம்மந்தப்பட்டது தான் ஜோதிடம். ஒரு குழந்தை பிறக்கும்போது இந்த கிரகங்களுக்குடைய உள்ள வெளிச்சமும் அந்த கிரகங்களுக்குடைய இடையே உள்ள ஈர்ப்பும் ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு தான் ஜோதிடம் கணிக்கப்படுகிறது. இதை வேறு விதமாக கொண்டு போயிட்டாங்க. சரியா நேர்களே, நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் அறிவுபூர்வமாக தான் பேசுவேன், பொறுமையாக கேளுங்க. இது உங்களுக்கு தெரியணும். தெரிந்தவர்களுக்கு இது ஈஸியான விஷயமா போயிடும். இதுதானா, இதைத்தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கானு பெறுவீங்க. தெரியாதவர்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பார்க்கும்போது அறிவியல் ரீதியாக அணுகிற பஞ்சாங்கம்னா திருக்கணித பஞ்சாங்கம் தான். திருக்கணித பஞ்சாங்கம் தோன்றியே கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வாக்கிய பஞ்சாங்கம் தோன்றிய காலத்துக்கு முன்னாடி திருக்கணிதம் இருந்திருக்கு. அது யாரையும் அந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணலை. ஏன்னா திருக்கணிதம்னா அதில் சில கால்குலேஷன் இருக்குது, ஈக்குவேஷன் பண்ணணும். ஏன்னா சயின்ஸ் சம்மந்தப்பட்டது, மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது. அதில் சில விஷயங்களை திருத்தி எழுதணும். அன்றைக்குள்ள வேத விற்பனர்கள், அந்த முனிவர்கள், அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஒப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க, அதுபடியே பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ நாளடைவில் டெக்னாலஜி வளரும் போது எவ்வளவோ மாற்றம் வருது. இன்றைக்கி முந்தி மாதிரி இல்லை. இன்றைக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்கிற காரியம் இன்றைக்கி ஈஸியாக முடிஞ்சிருது. ஒரு திரைப்படம் பார்க்குறது தான் நம்ம போய் தேட்டரில் போய் தான் பார்ப்போம். அந்த படம் ஒரு தடவை தான் வர, திருப்பி பார்க்க முடியாது, அடுத்து ரிலீஸ் ஆனால் தான் பார்க்க முடியும். இன்றைக்கி அப்படி கிடையாது. யூடியூப்பில் வந்துருச்சு. எந்த படத்தை எந்த பாட்டை எங்கே வேணாலும் கேட்கலாம், எந்த தகவலை எது வேணாலும் யூடியூப்பில் பார்த்தலாம். உலகம் சுருங்கி போச்சு, கைக்குள்ளே வந்துருச்சு உலகம். டெக்னாலஜி ரொம்ப அப்டேட் ஆயிடுச்சு, எல்லாமே சுருங்கிருச்சு. சரியா நேர்களே, அந்த காலத்தில் டயபெட்டிக் இருக்குது, ரத்த சக்கரை இருக்குது அப்படின்னா ரொம்ப கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கு பிறகு லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி தான் சுகர் இருக்கா இல்லையா பார்ப்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. வீட்லேயே அந்த குளுக்கோமீட்டர் வந்துருச்சு, ஒரு ஸ்ட்ரிப்பு இருக்குது, அதை குத்தி பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். நமக்கு வெறுவயத்தில் எப்படி இருக்குது, சாப்பிட்ட பின்னாடி எப்படி இருக்குன்னு வீட்டிலே கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். நம்ம டாக்டர் போக வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்கு சொல்ல வர, இன்றைக்கி எவ்வளவோ மாறன் இந்த விஞ்ஞான உலகத்தில் எவ்வளவோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, நம்ம எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிட்டோம். அதேமாதிரி வேத ஜோதிடம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே அப்டேட் பண்ண பஞ்சாங்கம் தான் திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்திலிருந்து திருக்கணித பஞ்சாங்கம் மாறுபட்டு இருக்குது. இப்போ இங்கே பிரச்சனை எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சாரர் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேக்சிமம் திருக்கணிதம் வந்துட்டாங்க. இப்போ நம்ம இந்திய நாட்டிலே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுறாங்க, ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம்னு. அந்த பஞ்சாங்கம் திருக்கணிதம் பற்றி தான் போடுறாங்க. ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கம் தான் நிரூபிக்கப்பட்டது. எப்படி சார் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுனராசினியர்களுக்கு நான் இந்த பஞ்சாங்கத்தை பற்றி சில புரிதல்களை சொல்லிவிட்டு சனி பயிற்சி சனி பயிற்சி பலனும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து சனி பயிற்சி, சனி பவன் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா என்னென்ன பலன்கள், சாதக பாதங்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வரையும் பாருங்கள். அதுபோல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்புக்கு எனாபிள் பண்ணியிருக்கிறோம், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உள்ள டேர்ம்ஸ் கண்டிஷன் படி நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவேன், நீங்களே என்கிட்ட கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். ஓகே நேர்களே, இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி தான் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம் அனுப்பியிருக்கு. அதுபோல் நம்ம அண்டை மாநிலத்தில் திருப்பதியில் 6 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்தை அஃபீஷியல் ஆக்கிட்டாங்க. அந்த கவர்மெண்ட், ஆந்திரா கவர்மெண்ட் அவங்க கோயில் திருப்பதி தேவஸ்தானத்தில் நடக்கிற பூஜை புனஸ்காரங்கள், அதுபோக அங்கே பார்க்குற ஜாதகங்கள் எல்லாமே திருக்கணித அடிப்படையில் செய்யணும்னு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் அது வரல. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னும் நாத்தியம் பேசுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க அதிகார வட்டத்தில் இருக்கிறதுனால இதை கண்டுக்கல, இதை கன்சிடர் பண்ணலை. சரிப்பா உங்கள் சவரத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, வாக்கியத்தை வச்சாலும் பரவாயில்ல, திருக்கணிதத்தை வச்சுக்கிட்டாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டாங்க. ஆனால் சில மாநிலங்கள் ஆளுகின்ற அரசாங்கம் இதை வகைப்படுத்தி திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி தான் எல்லாமே கரெக்டாக நடக்குது. அதுக்கு ப்ரூஃபும் இருக்குது. எப்படி சார் ப்ரூஃப் அப்படின்னா, சந்திரன் நம்ம பூமியோட துணைக்கோள், சந்திரனுடைய ஈர்ப்பு கொஞ்சம் கம்மி தான். எல்லா கிரகங்களுடைய தாக்கம் சந்திரனுக்கு இருக்கும். சந்திரனுடைய ஈர்ப்பு சில மாற்றங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. பொதுவாக சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையில உள்ள தூரம் வருடத்துக்கு 2 இன்ச்சு வித்தியாசப்படுதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதுபடி பார்க்கும்போது சந்திரனில் ஏற்படுகின்ற மாற்றத்தை வச்சு தான் திருக்கணித பஞ்சாங்கம் எழுதப்படுகிறது. திருக்கணித பஞ்சாங்கம்னா என்ன, திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம். அது வருடத்துக்கு மாறுபடும். சந்திரனுடைய நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி திருக்கணித பஞ்சாங்கத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அந்த லகரி அயனாம்சம் மாறுபடும். இதுதான் சுத்தமானது. இதை நம்ம இன்னொரு விஷயத்திலையும் கண்டுபிடிச்சிக்கலாம், கண்கூடாக பார்க்கலாம். எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னா, கிரகணம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். கிரகணம்னால என்ன சார் அப்படின்னா, சூரியன் சந்திரன் பூமி இவங்க 3 இடையில நடக்கிற ஒரு சங்கல்பம் தான். மூணு கிரகங்கள், பூமியும் ஒரு கிரகம் தான். இந்த 3 கிரகத்துக்கும் இடையில் நடக்கிற ஒரு நேர்கூட்டில் நடக்கிற ஒரு சங்கல்பம் தான் கிரகணம். சில நேரம் இதில் ராகு கேதுகள் சம்மந்தப்படுவாங்க. ராகு கேதுகள் எப்படி சார் வந்தாங்கன்னா,
பூமியோட நிழல் ராகுவாகவும் சந்திரனுடைய நிழல் கேதுவாகவும் பாவிக்கப்படுகிறது. ஸோ நம்ம ராசி கடத்தில் பார்த்தோம்னா சூரிய சந்திரர்கள் ராகு கேது பிடியில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அது வந்து கிரகணம் தான். அடுத்து வருகின்ற மார்ச் 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது கிரகஸ்த சந்திர கிரகம் நடக்குது. இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், ரத்த நிலா சிவப்பு நிலான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த லிங்கை வேணால் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த கிரகணம் நம்ம நாட்டில் தெரியாது, ஆனால் நம்ம நாட்டில் தெரிய போது அடுத்த ஒரு கிரகணம் எப்போ சார் நடக்குது அப்படி பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் நடக்குது. இந்த கிரகணத்தை எதுக்கு நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, கிரகணம் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான் கரெக்டாக நடக்குதுங்க. திருக்கணித பஞ்சாங்கம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நிறைய பேர். அவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுறேன் என்னென்னா, இது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவருக்கு என்ன சொல்கிறேன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான் கிரகங்கள் கரெக்டாக நடக்குது. எந்த இடத்துல அது கரெக்டாக நடக்குதோ அந்த இடத்துல ஜாதகத்தை எடுத்து போட்டு பார்த்தோம்னா, கிரக நிலப்பை எடுத்து போட்டு பார்த்தோம்னா கரெக்டாக கோயின்சைட் ஆகும். சரியா? அதன்படி பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃபுக்காக சொல்கிறேன் நான். வருகிற செப்டம்பர் இது வந்து சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டது தான். செக் பண்ணுறவங்க செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஃபீச்சரை சொன்னால் தானே உங்களுக்கு வந்து செக் பண்ண முடியும். முடிச்சு போனதை பற்றி சொன்னோம்னா உங்களால் மறுபடியும் அதை வந்து பார்க்க முடியாது. அதனால வர செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 7/9/2025 ஆவணி 22 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமிக்கு தான் நடக்கும். சரியா? பௌர்ணமிக்கு நடக்குது. அன்றைக்கி வந்து எப்படி நடக்குதுன்னா, அது கிரகணம் நடக்குது, ஒரு கிரகணம் நடக்குது, சூரிய கிரகணம் நடக்குது. அது எப்படி சார் நடக்குது அப்படின்னா, கும்பராசிக்கும் சிம்மராசிக்கும் இடையில நடக்குது. சரியா? கும்பராசிக்கும் சிம்மராசிக்கும் கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் நடக்குது. இதில் வந்து எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிரகணம் வந்து தெரியும், நமக்கு வந்து இரவில் தெரியும். ஏன்னா இரவில் வந்து சந்திரன் வந்து மறைக்கப்படுவார். சரியா? இந்த கிரகணம் வந்து சந்திரன் கருப்பு சந்திரனை மாறுவார். சரியா? ராகுவோட சேர்றதுனால கருப்பாக மாறுவார். நிலவு வந்து கருப்பாக மாறும். இதை வந்து கண்கூடாக பார்க்கலாம். ஆசியா கண்டத்தில் எல்லாரும் பார்க்கலாம். இதோடைய கட்டத்தை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான். சரியா? கட்டத்தை எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த டேட்டும் இருக்கும், அன்றைக்குள்ள ராசி நிலையும் இருக்கும், பாதசாரமும் இருக்கும். கரெக்டாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார். சந்திரனும் ராகுவும் கரெக்டாக பூரட்டாதி எத்தனாம் பாதம் அப்படின்னு சொல்லிடுறேன். பூரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் 2 பேருமே இருப்பாங்க. இது வந்து கும்பத்தில், எதுக்கு சிம்மத்தில் வந்து சூரியனும் கேதுவும் வந்து பூரம் 3 நாளில் இருப்பாங்க. கரெக்டாக கோயின்சைட் ஆவாங்க. இது வந்து நிரூபிக்கப்பட்டது, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நிரூபிக்கப்பட்டது. இதோடைய இமேஜை எடுத்து அனுப்புகிறேன் நான். இது வந்து யாருனாலும் எடுத்துக்கலாம். அந்த திருக்கணித பஞ்சாங்க சாஃப்ட்வேர் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். சரியா? நான் சாஃப்ட்வேரில் எடுத்து இதை நிரூபிக்கப்படுறேன். இதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கத்தை நிரூபிக்க முடியாது. சரியா? இந்த கிரகணம் என்ற ஒரு அமைப்பை வந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு, அதுபடி தான் நிரூபணம் ஆகிட்டு இருக்குது. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தில் இது கோயின்சைட் ஆகாது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வசதிக்காக இதை மட்டும் எடுத்து அவங்க தான் வச்சுக்கிறாங்க. சரியா? அதனால வாக்கிய பஞ்சாங்கம் வந்து ஒரு நிரூபணம் படாத ஒன்று, அறிவியல் ரீதியாக நிரூபணப்படாத ஒன்று. அதனால இந்த வாக்கிய பஞ்சாங்கம் படிக்கிறவங்க வந்து வருகிற சனி பயிற்சி வந்து மார்ச் 29 இல்லை, அடுத்த வருடம் 2026 மார்ச் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதுப்படி சொல்கிறாங்கன்னா, திருநள்ளாறில் வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து அன்றைக்கி தான் சனி பயிற்சி விழா நடக்கும். அன்றைக்கி தான் திருநள்ளாறில் வந்து அவருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். அதை வச்சு அவங்க அதுக்குள்ளே போயிடுறாங்க. என்றைக்குமே இந்த வாக்கிய பஞ்சாங்க நம்புறவங்க வந்து கோயிலுக்குள்ளே போயிருப்பாங்க. ஏன்னா இறைவனை வந்து இறைவனை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி போயிருப்பாங்க. அறிவியல் ரீதியாக அணுக மாட்டாங்க. ஸோ அறிவியல் ரீதியாக அணுகணும்னா திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்டுங்க. இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதுபோக நம்ம மறைந்த மகான் காஞ்சி மகா பெரியவா சந்திரகேசர சாமிகள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்டு, அதுபடி தான் ஃபாலோ பண்ணணும்னு இருக்காரு. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. கிருஷ்ணதேவராயர் காலத்திலே 1800ஆம் நூற்றாண்டு, சரியா 18ஆம் நூற்றாண்டுலேயே வந்து 1800 வச்சுக்கலாம். என்ன கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி, 400-500 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணதேவராயர் காலத்திலே வந்து திருக்கணித பஞ்சாங்கம் வந்து முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டு நாடகம் பரவி இருந்தது. அதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி 1500 கிபி 15ஆம் நூற்றாண்டுலேயே திருக்கணித பஞ்சாங்கத்தை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இடையில வந்து நிறைய பேர் அதை மறைச்சிருக்கிறாங்க. சரியா? தங்களுடைய சுயநலத்துக்காக வாக்கிய பஞ்சாங்கத்தை முன்னிறுத்தி திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்னடை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து திருக்கணித பஞ்சாங்கம் பெரும்பாலும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ திருக்கணித பஞ்சாங்கம் தான் நிதர்சனமானது, நிச்சயமானது, உண்மையானது, அக்யூரஸியானது. நமக்கு அக்யூரஸி தான் வேணும், கிளாரிட்டி தான் வேணும், தெளிவு தான் வேணும், அறிவியல் ரீதியாக இருக்கணும், சமன்பாடோடு இருக்கணும். அப்படி பார்த்தோம்னா திருக்கணித பஞ்சாங்கம் வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகிற மார்ச் 29 அன்று சனி பகவான் வந்து பயிற்சி ஆறாரு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆறாரு. சரியா? பாக்கியஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி ஆறாரு. கர்மகாரகன் சனி பகவான் கர்மஸ்தானத்துக்கே பயிற்சி ஆறாரு மிதுன ராசிக்கு. இனிமேல் ராசியை பற்றி நான் பலன்களை சொல்கிறேன். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு பொறுமை. ஏன்னா நிறைய பேர் வந்து சனி பயிற்சி நடக்கலை, அடுத்த வருஷம் தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்த வருடம் மார்ச் 6ஆம் தேதி நடக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கருத்து பொய்.
சரியா, பொய்னே சொல்லலாம், ஓப்பனாக சொல்கிறேன், அந்த கருத்து அல்ல. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி தான் கிரகங்களுடைய பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கணும். சரியா நேர்களே? அதனால நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதுறதா இருந்தாலும் சரி, மற்ற விசேஷங்கள் பார்க்குறதா இருந்தாலும் சரி, திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுங்க. பொதுவாக திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்குமே வருஷத்துக்கு 7 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். எனக்கு நிறைய ஜாதகங்கள் வரும், அதில் பார்த்தோம்னா லக்கணம் மாறும், நட்சத்திர பாதசாரம் மாறும். அந்த ஜாதகத்தை பார்த்தோம்னா அவங்க 1970 பிறந்திருப்பாங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி வாக்கிய பஞ்சாங்கத்தில் எழுதியிருப்பாங்க. இப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தை பார்க்கும்போது சில டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனால் திருக்கணித பஞ்சாங்கம் தான் உண்மையானது. சரியா? அதனால நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுங்க. ரைட் நேர்களே? இப்போ வந்து மிதுன ராசிக்கு பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராரு, கர்மஸ்தானத்துக்கு வராரு. 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரதுனால நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ஃப்ரீ ஆவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடம் மீனத்தில் அவர் வராரு. மீனத்தில் பொதுவாக சனி பகவான் இருக்கிறது நல்ல விசேஷம் தாங்க. குரு வீட்டில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 7-10 கூட வீட்டுக்கு வர்றது நல்ல அமைப்பு தான். ஸோ 7ஆம் இடம் 10ஆம் இடம் நல்லபடியாக இருக்கும். அதுபோக சனி பகவான் தான் வீட்டுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு, 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ 8ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல வரதுனால தூரதேச அமைப்பில் இருக்கிறவங்க ஊரை விட்டு வெளியே போனவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் டைட்னஸ் இருக்க தான் செய்யும். அதுபோக 9க்கு 2ஆம் இடத்துல வரதுனால லக்கு இருக்கும். மகாலட்சுமியோட அணுக்கரம் முழுமையாக கிடைக்கும், அஷ்டலட்சுமியோட அணுக்கரம் முழுமையாக கிடைக்கும், வீட்டுக்கு நல்ல பணம் வந்து சேரும், தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல வரதுனால தகப்பன் வழி உறவுல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதுபோக வந்து உங்களுக்கு இனிமே சிறப்பாக இருக்கிற இடங்கள், இனிமேல் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லாபம் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சகோதரர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உடன் பிறந்த சகோதரர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்து போறவங்களுக்கு நல்லா இருக்கும். அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சரி, உத்தியோகத்து போறவர்கள் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக மிதுன ராசியில லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ராசி மிதுனமாக இருந்தாலும் லக்கணத்தில் மாறி பிறந்திருப்பீங்க. எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி 100% நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு அதை சொல்லிடுறேன். பொதுவாக சனி பகவான் வந்து லக்கணம் ராசிக்கு 3, 6, 9, 10 3, 6, 9 இல்லை 3, 6, 10, 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது பர்டிகுலராக உபயசன சாணங்கள் 3, 6, 11 இருந்தாருன்னா கூடுதல் பலன்களை கொடுப்பாரு. ஸோ அப்படி உங்கள் ராசிக்கும் லக்கணத்துக்கும் 3, 6, 11 காம்பினேஷனில் எப்படி வரும் பார்த்தோம்னா, நீங்கள் வந்து மிதுன ராசி மீன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் சிம்மத்தில் சனி பகவான் இருப்பார். லக்கணத்துக்கு மீன லக்கணம்னா 6ஆம் இடத்துல இருப்பார். இது அருமையான அமைப்பு. இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக இந்த சனி பகவான் கெடுப்பலன்களே கொடுக்க மாட்டார். சரியா? அப்படி பார்க்கும்போது இந்த காம்பினேஷன், அதாவது 3, 6, 11 ராசிக்கும் லக்கணத்துக்கும் 3, 6, 11 அந்த காம்பினேஷனில் சனி பகவான் இருந்தாருன்னா, மீனம், கன்னி, கும்பம், துலாம், மகரம், விருச்சிகம், மீனம், மிதுனம் இந்த 7 ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், மீனம், கன்னி, கும்பம், துலாம், மகரம், விருச்சிகம், மிதுனம் இதெல்லாம் லக்கணம். ஆனால் ராசி மிதுனம் தான். இந்த 7 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100க்கு 100 கிளியராக இருப்பீங்க. எவர் கிளியர், ரூட் கிளியர், ஹிட்டாக இருவீங்க. சரியா? ரூட் கிளியராக இருக்கும், ஹிட் அடிக்க போகிறீங்க. இந்த 7 லக்கணத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். எப்படி சிறப்பாக இருக்கும்னா, 10ஆம் இடம் வழியாக சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், குருவுடைய வீடு, குரு சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்லா இருக்கும். எப்படி சார் அப்படின்னா, கொடுக்கல் வாங்கல், ஃபினான்ஸு பணம் சம்மந்தப்பட்டது, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, அரசு கருவூலத்தில் இருக்கிறவங்க, சொல்லி கொடுக்குறவங்க, வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, ஜுடிஷியலில் இருக்கிறவங்க, நீதித்துறையில் இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டே படம். குரு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக குரு வேற ராசிக்கு உங்கள் ராசிக்கு வரப்போறார் அடுத்த பயிற்சி. ஸோ குருவுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். அடுத்து வந்து பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. சரியா? வம்ச விருத்தி நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து வாரி வழங்குவார் சனி பகவான். குருவோட சேர்ந்து வாரி வழங்குவார். அதுபோக ராசி குரு வந்துட்டாருன்னா, குருவுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வராரு, அருமையான அமைப்பு. குருவுக்கு கேந்திரமா சனி பகவான் வந்துட்டாருன்னா அருமையான பலன் கிடைச்சுவாரு. உங்க ராசிக்கு 8, 9 கூட ஆதிபத்திய விசேஷங்க அப்படியே கிடக்கும். சரியா? தூரதேச அமைப்பில் நல்லபடியாக முடியும். தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இப்படி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க. அதுபோக மற்ற லக்கணம் 5 லக்கணம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு 50% தான் கிடைக்கும். மேசம், ரிஷபம், கடகம், சிம்மம், தனுசு இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 50% தான் கிடைக்கும். அதுபோக சனி பகவான் உங்க ராசி லக்கணத்துக்கு 2, 4, 5, 7, 8, 12 இருந்தாருன்னா என்னென்ன பலன்கள் கொடுப்பாரு அதை நான் சொல்லிடுறேன். அது வந்து மத்தியம பலனை தான் கொடுப்பாரு. அதாவது உங்க ராசி லக்கணத்துக்கு அவர் 2, 4, 5, 7, 8, 12 இதை பத்தி நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க வீடியோவில் மிதுன ராசி சனி பயிற்சி பலனை பார்த்தீங்கன்னா பொதுவாக தான் பேசுவாங்க வழிய லக்கண ரீதியாக சொல்ல மாட்டாங்க. நான் லக்கண ரீதியாக பிரித்து சொல்றேன். இதுதான் போதி ஜோதிடத்தோட ஸ்பெஷாலிட்டி. நான் எப்பயுமே வந்து எதுவுமே வந்து பொத்தாம் பேசுறது கிடையாது. ராசிக்கு மட்டும் சொல்றது கிடையாது. ராசிங்கிறது மனம், உடல். ஆனால் லக்கணம் தாங்க உயிர், ஆத்மா, ஜீவன். ஸோ அதுக்கும் நம்ம சேர்த்து பலன்கள் சொல்லணும். அதனால உங்கள் ராசி லக்கணத்துக்கு சனி பகவான் 2, 4, 5, 7, 8, 12 இருந்தாருன்னா சில விஷயத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்யும். எந்தெந்த விஷயத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் தூர தேசத்துக்கு போவீங்க, அலைஞ்சு திரிஞ்சு தான் சில காரியங்களை பண்ண முடியும்.
தாயார் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். வீடு மனை வண்டி வாகனத்தில் சில பிரச்சனை இருக்கும். நிலம் புலம் வச்சிருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். கணவன் மணி உறவுல பிரச்சனை இருக்கும். கணவனை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வேலை விஷயமா கணவன் விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும். சில கான்ட்ரவர்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சரியா? இந்த மேசம், ரிஷபம், கடகம், சிம்மம், தனுசு லக்னத்தை பிறந்தவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு சனி பகவான் வந்து 2, 4, 5, 7, 8, 12 இருக்கணும். சரியா? அப்படி இருந்தால் தான் அந்த இது வரும். சரி சார், பொது பலன்கள் எப்படி சார் இருக்கு அப்படி பார்த்தோம்னா, மிதுன ராசிக்குன்னு பொது பலன்களை பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் நல்ல பெரிய அனுகூலத்தை கொடுப்பாரு, பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. அதாவது உங்களுக்கு எதிர்பாராத அனைத்து அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். தைரியமாக இருப்பீங்க. 27 ஆண்டுகளுக்கு பின்னாடி, 27ன்னு சொல்லிக்கலாம், 27 ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்போ சனி பகவான் கர்மஸ்தானத்துக்கு வராரு. கர்மகாரகன் கர்மஸ்தானத்துக்கு வருது அருமையான அமைப்பு தான். அவர் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் போறாரு. உங்க ராசிக்கு 4, 7 கூட நட்சத்திரத்தில் போறாரு. இந்த காலகட்டத்தில் தாயாரோட அன்பை பார்த்துக்கோங்க, கணவன் மனை உறவை பார்த்துக்கோங்க, நண்பர்கள், சொந்த பந்தம், சுற்றம் இவங்களுடைய விஷயத்தில் கவனமா இருங்க. அதுக்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவார், சுயசாரத்துக்கு போவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8, 9 கூடையவன் தன்னுடைய சாரத்திலே போறதுனால நல்லா இருக்கும். அதில் வந்து உத்திரட்டாதி வந்து 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் போகும்போது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது ஒரு 6.5 மாசத்துக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து உங்க ராசிநாத நட்சத்திரத்திலே போவார். ரேவதி நட்சத்திரத்தில் போறது அருமையான அமைப்பு. சரியா? புதன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய நிலைப்பாடு இருக்கும், சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 100க்கு 200% நல்லா இருக்கும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டு தன்னுடைய 9ஆம் பரிவால சனி பகவான் பார்ப்பாரு, 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் பார்ப்பாரு. ஸோ 2026 ஏப்ரலுக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? சனி பகவான் அளப்பரிய பலன்களை கொடுப்பாரு. 2025 மேயா காட்டிலும் 2025 ஏப்ரலுக்கு 2026 ஏப்ரலுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா குரு பார்வை பெறுவார். குருவும் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ அடுத்த வருகின்ற காலங்கள் மிக சிறப்பாக இருக்கு. 27 வருஷம் கழிச்சு மிதுன ராசிக்கு வந்து ஒரு மகத்தான ஒரு பொக்கிஷமான நாளாக பார்க்கப்படுகிறது. இன்னும் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் இருக்கும். இருந்த போதிலும் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சுபகாரியங்கள் உடனுக்குடன் செய்யுங்க, நல்ல ஒரு பலனை தரும். திருமணம் வாய்ப்பு வந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சிருங்க, லேட் பண்ணாதீங்க. அதன் மூலம் முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புத்திர சந்தானம் கைவிடும். பிள்ளை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கும். இந்த சனி பயிற்சி புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். கணவன் மனை உறவு நல்லா இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கடல் கடந்த பயணம் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு வெளிமான தொடர்புகள் சிறப்பை கொடுக்கும். அஷ்டலட்சுமி கடாட்சியம் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா அஷ்டலட்சுமி கடாட்சியம் கண்டிப்பாக உண்டு. அந்த கடாட்சியத்தால் நல்ல ஒரு யோகமான காலமாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்க தூக்கம் கெட்டு போகும். சரியா? அதனால மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கோங்க. மன அழுத்தத்துக்கு ஆளாதீங்க. ரத்த அழுத்தம், ரத்த சக்கரை இருக்கிறவங்க டயத்துக்கு மருத்துவரை பாருங்க, மருந்து மாத்திரை எடுத்துக்கோங்க. அதுபோக வந்து கோயில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க. கோயில் உழவார பணிகளை செய்யுங்க. ஆன்மீக விஷயத்தில் கலந்துக்கிட்டது ரொம்ப நல்லதாக இருக்கும். கோயில் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நேயர்களே, உங்களுக்கு வந்து கர்ம சனி பகவான் வந்து இப்போ வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து எதிரிலால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிரிலால் எந்த பிரச்சனையெல்லாம் தவிடு பொடி ஆயிரும். சரியா? சத்துரு பிரச்சனை தீரும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ரத்த பிரச்சனை இருக்கும். பிளட் ப்ரெஷரில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். தெய்வ காரியங்களில் ரொம்ப ஈடுபடணும். அதுபோக வயதில் பெரியவர்கள் உடல்நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியா நேர்களே? வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. டெல்டா மாவட்டத்தில் இருக்க வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தீஸ்வரன் தையல் நாயகி, அங்கே வந்து அங்காரபாவன் சந்நிதியும் இருக்குது. நான் எதுக்கு அங்காரபாவனை சொல்கிறேன்னா, செவ்வாய் வந்து அடுத்த வருகிற காலத்தில் நல்லா இல்லை. ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. பொதுவாக மிதுன ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து சிறப்பாக செய்ய மாட்டார், பிரச்சனை பண்ணுவார். அதுபோக அடுத்து வந்து சனி பகவானை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடம் வரும்போது சனி பகவானை பார்ப்பார். அதாவது ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே சனி பகவான் வந்து செவ்வாய் பார்வையால் பார்க்கப்படுவார். செவ்வாயோட 8ஆம் பார்வைக்கும் அடுத்து செவ்வாயோட 7ஆம் பார்வைக்கு வருவார். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு இருக்கும். அந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. இல்லைன்னா வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 to 9 முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. இப்போதைக்கு மிதுன ராசிக்கு வந்து முக்கியமான வழிபாடு செவ்வாய் வழிபாடு தான், அங்காரபகன் வழிபாடு தான். முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. வருகிற பங்குனி உத்திரத்து அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. சரியா? அன்னைக்கு தான் கிரகணமும் நடக்குது. சரி நேர்களே, மிதுன ராசிக்கு வந்து இதில் வந்து முக்கியமான 2 தகவலை சொல்லியிருக்கிறேன். முதல் தகவல், சனி பயிற்சி நடக்குமா நடக்காதா, அது எப்படி நடக்கும், திருக்கண பஞ்சாங்கத்துப்படி நடக்குமா, வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி நடக்குமா, எந்த பஞ்சாங்கம் சரி, அதை தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அதுபோக சனி பயிற்சி பலன்களையும் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்து வருகின்ற காலத்தில் வேணால் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன் நான். சரியா? மற்றபடி லக்கண ரீதியாக உங்களுக்கு எந்தெந்த லக்கணத்துக்கு நல்லா இருக்கும், எந்தெந்த லக்கணத்துக்கு மத்தியம பலன் இருக்கும், அதையே சொல்லியிருக்கிறேன். இன்னும் கூடுதலாக சில வார்த்தைகளை சொல்லிட்டு வீடியோ நிறைவு பண்ணுறேன். இப்போ மிதுன ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சார் அப்படின்னா, உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக தம்பி தங்கச்சி விஷயத்தில் கவனமாக இருங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்க கவனமாக இருங்க. தகப்பனுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆள் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க.
சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தூரதேசத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. வம்பு வழக்கு பிரச்சனையில் தலையிடாதீங்க. மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க கணவன் மனை உறவுல கவனமாக இருங்க. தாயாரோட அன்பை பார்த்துக்கோங்க. விவசாயம் வண்டி வாகனம் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூரதேச அமைப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். கடக லக்கணத்தில் பிறந்தவங்க மிதுன ராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்க உடம்பிறந்த சகோதர விஷயத்தில் இளைய சகோதர விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்து ஆளுகிட்ட அனுசரிச்சு போங்க. தகப்பனார் விஷயத்தில் கவனமாக இருங்க. தகப்பன வழி பங்காளிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பாகப்பிரிவினை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் உத்தியோகத்திலும் சில பிரச்சனைகள் வரலாம். அரசு உத்தியோகம் இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரலாம். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க, அதாவது சனி பயிற்சி ஆகிட்டாருன்னா நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. ஆனால் 10ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா நன்மைகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் ஒரு பாவகிரகம் 10ஆம் இடத்துல இருக்கலாம். ஒரு கர்மகாரகம் கர்மஸ்தானத்தில் இருக்குது, நல்ல அமைப்பு தான். அதுபடி பார்க்கும்போது மிதுன ராசிக்கு 100க்கு 60% நல்லா இருக்கும். 40% சில பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாத்துக்கும் இருக்காது. சரி, அடுத்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், பற்றாக்குறை இருக்கும், பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால அலைச்சல் அவமானங்கள் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்திலையும் குடும்ப விஷயத்திலையும் கவனமாக இருங்க. அடுத்து கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்க மிதுன ராசி கன்னி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் தகப்பன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு உடம்பு கூட முடியாமல் போகலாம். அதனால நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்படுவீங்க. அடுத்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க கணவன் மனை உறவை பார்த்துக்கோங்க. மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சகோதர யுத்தம் இருக்கும். கணவன் மனை உறவுல பிரச்சனை இருக்கும். சொந்த பந்தம் நட்பு இவங்க விஷயத்தில் சில கான்ட்ரவர்சன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் மேக்ஸிமம் உறவு முறைகளை தான் பாதிப்பார். உறவு முறை தொழில் இதில் தான் பாதிப்பார். மற்ற எதுவும் பாதிக்க மாட்டார். படிப்புக்கெல்லாம் வரமாட்டார். உறவு முறை காரியம் இதுக்கு தான் வருவார். ஏன்னா காரியம் தானே கர்மம். நம்ம செய்கிற கர்மத்துக்கு முன்னாடியே காரியம் தான். ஒரு காரியம் செஞ்சோன்னா அதோட கர்மம் வந்துடும். கர்மம் நல்லதாக கெட்டதான் கண்டுபிடிச்சிடலாம். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் சில பிரச்சனை இருக்கும். தொழிலில் சில பின்னடைவு சந்திப்பாங்க. அதனால மனசங்கடப்படுவீங்க. அடுத்து மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். தகப்பனுக்கு பிள்ளைகளுக்கு இடையே பிரச்சனை இருக்கும். அதனால குடும்பத்தில் சண்டை சச்சரவு விரயம் இருக்கும். குடும்பத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். அப்போ சண்டைகளாக நடக்கும். அதனால் மகர லக்கணத்தை பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. கும்ப லக்கணம் தாயாருக்காகாது, தாய் வழி உறவுக்காகாது, தாய்மாமன் உறவுக்காகாது. அண்டிய வீட்டுக்காரர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அனுப்பிச்சுக்கோங்க. மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனை இருக்கும். மூத்த சகோதரனுக்கும் தாய்க்கும் பிரச்சனை இருக்கும். இதனால நீங்கள் சங்கடப்படுவீங்க. அடுத்து மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் உடல் சோர்வு இருக்கும். அசதியாயிருவீங்க. தொட்ட காரியம் தொடங்காது. காரிய இழுபறியாக இருக்கும். கணவனுடைய உறவில் சில பிரச்சனைகள், கணவனால மனைவிக்கு பிரச்சனை, வடிவால கணவனுக்கு பிரச்சனை. இதனால உங்கள் தொழில் பாதிக்கப்படும். சரியா, கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படும். கவனமாக இருக்கணும். தொழிலையும் இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும். இன்னும் நிறைய இருக்கு நேர்களே. மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சியை ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சொல்லலாம். சரியா, மேச லக்கணத்துக்கு தனியாக சொல்லலாம், ரிஷப லக்கணத்துக்கு தனியாக சொல்லலாம், மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்கு தனித்தனியாக சொல்லலாம். உங்களுக்கு ஓகே சார், நீங்கள் சொல்லுங்க நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். நான் ஏன்னா நானாக சொல்லிட்டு கூடாது, கேட்கறது நீங்கள் தயாராக இருக்கணும். சரியா, நான் சொல்கிறது என்னோட கடமை. எனக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாக சொல்லுவேன். இன்னும் நிறைய சொல்லுவேன். நான் உங்களுக்கு 10-15% தான் சொல்லியிருக்கேன் சனி பயிற்சியில். இன்னும் சொல்லணும்னா ஒரு நாள் முழுக்க சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மிதுன ராசிக்குன்னு டெய்லி ஒரு வீடியோ போடலாம். சனி பயிற்சி எப்படி இருக்கும் அடுத்த வருகின்ற 2.5 வருஷத்துக்கு. அவர் 10ஆம் இடம் 11ஆம் இடம் இன்னும் அடுத்த வருகின்ற 5 வருஷத்துக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. சரியா, உங்களுக்கு 2031 வரைக்கும் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. 2025 2031 ஒரு 5-6 வருஷத்துக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல பலன் தான் கொடுப்பாரு. இந்த அடுத்த வருகின்ற 5 வருஷத்துக்கு சனி பகவான் எப்படி பலன்கள் கொடுப்பாருன்னு லக்கண ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லலாம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்துக்கும் சொல்லலாம். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. நான் அப்பப்போ பிரேக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா சனி பயிற்சிக்கு ஒரு வீடியோவில் போட்டு முடிக்க முடியாது. அடுத்தடுத்து வீடியோவில் தான் போட முடியும். ஏன்னா அவர் ஒவ்வொரு நட்சத்திர சாரத்தில் போவார். குரு நட்சத்திரத்தில் போகிறாரு, அடுத்து சுயசாரத்தில் போவார், அடுத்து ரேவதி சாரத்தில் போவார். சுயசாரத்தில் போகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்களை கொடுப்பாரு. அதுபோக மற்ற பாவகிரகங்கள் பார்வையில் இல்லாமல் இருக்கணும். அவர் பாவகிரகங்கள் பார்வையில்னா செவ்வாய் பார்வைக்கு தான் வருவார். சரியா, அடுத்து நான் சொன்னேன் ஜூன் 6ஆம் தேதிக்கு மேலே அங்கிட்டு ஒரு 4 மாதத்துக்கு செவ்வாய் பார்வையில் இருப்பார். அடுத்து இடையில அம்மாவை சந்திரன் கூட சேருவார். அது ஒரு 2 நாள் 3 நாள் முடிஞ்சு போயிடும். இப்படி சனி பகவான் மற்ற கிரகங்களால் பாதிக்கப்படும் போது கொஞ்சம் கெடுபலங்களை செய்வார். ரேவதி நட்சத்திரத்துக்கு போயிட்டாருன்னா சிறப்பு தான். உங்கள் ராசிநாத நட்சத்திரம் தான். மனமும் உடலும் நல்லா இருக்கும். அதுபோக புதன் 24 நாளுக்கு ஒரு தடவை மாறுற கிரகம். அவருடைய பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி சனி பகவான் பலன்களை கொடுப்பாரு. ஸோ ஒரு கிரகம் பலன் கொடுக்கணும், அது ஒரே நாளில் சொல்லிட முடியாது, ஒரே வரையில் சொல்லிட முடியாது. அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம், அந்த கிரகத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம், அந்த கிரகம் யார் எந்தெந்த கிரகத்து கூட சம்மந்தப்படுறது, இதெல்லாம் வச்சு தான் அந்த கிரகம் அந்த 10ஆம் இடத்துல பலனை கொடுக்கும். 10ஆம் இடத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு பலன்களை எப்படி கொடுப்பாருன்னா நிறைய விதிகளுக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. சரியா, ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்கு. அதனால மிதுன ராசிக்கு சனி பயிற்சி பலன் இப்படி இருக்குன்னு ஒரு வரையில் சொல்லிட்டு போக முடியாது. இன்னைக்கு எல்லாரும் அப்படி தான் சொல்றாங்க. மிதுன ராசி சனி பயிற்சி பலன்னு உட்காந்து பேசிட்டு போயிடுவாங்க. ஒரு 4 பேர் உட்காந்து பேசிட்டு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பேசிடுவாங்க. யாரும் லக்கணத்தை பற்றி பேச மாட்டாங்க, நட்சத்திர பாதசாரத்தை பற்றி பேச மாட்டாங்க, தசாபுத்தி பற்றியும் பேச மாட்டாங்க. ஆமா, அடுத்த தசாபுத்தி ஒன்று இருக்குல்ல, அதையும் சொல்லணும்ல. இப்போ இவ்வளவு நேரம் சொன்னது விதி மதின்னு சொல்லியிருக்கிறேன். ராசிங்குது விதி, லக்கண ரீதியாக சொன்னது சரி, ராசிங்குது மதி, லக்கண ரீதியாக சொன்னது விதி. அடுத்து கதின்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் சொல்லணும்ல. அந்த கதியை சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ முடிக்கிறேன். ஏன்னா
உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தசா புத்தி நடக்கும். தசா புத்திங்கிறது ரொம்ப முக்கியம் நேர்களே. தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் வந்து கொஞ்சம் கூட குறையாக மாறுபடும். நீங்கள் இங்கே எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனை வந்து தசா புத்தி தான். இப்போ உங்களுக்கு வந்து தசா புத்தி வந்து செவ்வாய் திசையிலேருந்து நடக்கும். சரியா? ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, இப்படி தான் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தசா புத்தி நான் சொல்லிடுறேன், அதையும் கொஞ்சம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு வந்து அடுத்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். பாக்கியஸ்தானத்தில் இருக்கலாம், இருந்தாலும் ராகு திசையில் ராகு புத்தி, சனி புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி நடக்கிறவங்க கவனமாக இருங்க. அடுத்து குரு திசை. குரு திசையில் வந்து சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி. சரியா? இந்த புத்தி நடக்கிறவங்க சுக்கிர புத்தி. குரு திசையில் ராகு புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சனி புத்தி, இந்த 4 புத்தி நடக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து சனி மகா திசை நடக்கும். சனி மகா திசையில் சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து புதன் திசை நடக்கும். புதன் திசையில் வந்து புதன் திசை கேது புத்தி, புதன் திசை செவ்வாய் புத்தி, புதன் திசை சந்திர புத்தி. சரியா? இவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து கேது திசை நடக்கும். கேது திசையில் கேது புத்தி, ராகு புத்தி, செவ்வாய் புத்தி, இவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து சுக்கிர திசை நடக்கும். சுக்கிர திசையில் வந்து சுக்கிர திசையில் ராகு புத்தி, சுக்கிர திசையில் கேது புத்தி, சுக்கிர திசையில் குரு புத்தி, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் அந்த தசைக்கு வேணால் வீடியோ போட்டுவிட்டு அப்போ நான் சொல்கிறேன். இது வந்து சனி பயிற்சியை வச்சு இந்த திசையில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன். சூரிய திசை வயசானவங்கள் நடக்கும். சூரிய திசை நடக்கிறவங்க சூரிய திசையில் சனி புத்தி, சூரிய திசையில் ராகு புத்தி, சூரிய திசையில் கேது புத்தி, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து சந்திர திசை நடக்கும். சந்திர திசையில் சனி புத்தி, ராகு புத்தி, கேது புத்தி, புதன் புத்தி, இவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேரில்? அதுக்கடுத்து புத்தியை நம்ம பார்த்துக்குருவோம். சரியா? செவ்வாய் திசையெல்லாம் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் திசையெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நான் வந்து ராகு திசையிலேருந்து சந்திர திசை வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். அடுத்து வருட காலத்தில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுவேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து கிரகணத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். ரத்த சிவப்பு நிலான்னு வருகிற கேது கிரக சந்திர கிரகணம் வருகிற மார்ச் 14ஆம் தேதி நடக்கிற சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். அன்றைக்கி வந்து ஒரு நாள் நீங்கள் மார்ச் 14 வெள்ளிக்கிழமை வீட்டில் பாராயணம் பண்ணீங்க, இல்லை கிரகணம் முடிச்சு கோயிலுக்கு போனீங்கன்னா 3 பிறவி எடுத்த புண்ணியம் கிடைக்கும். 360 வருஷம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த புண்ணியத்தை வந்து அந்த தெய்வங்கள் கொடுக்கும். ஏன்னா கிரகணம் அன்னைக்கு கோயிலுக்கு போகிறது, இறைநாமத்தை சொல்கிறது வந்து 3 பிறவிக்கு எடுத்த பலன்களை கொடுக்கும். ஒரு பிறவிக்கு வருடம் வந்து 120 வருடம். சரியா? அதனால் அன்றைக்கி வந்து நல்லா கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த வீடியோ லிங்கை கொடுக்குறேன். உங்களுக்கு கூடுதல் தகவல்னா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மிதுன ராசிக்கு அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் பங்குனி மாதத்துக்கு மேலே நான் வந்து நேரடியாக அப்பீர் ஆவேன். உங்கள் கேள்வி பதிலுக்கு கண்டிப்பாக பலன் சொல்லுவேன். அந்நேரம் ராசி பலன்களும் சொல்லுவேன். சரியா நேரில்? எப்படி ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை மிதுன ராசிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ பேசுவேன். மணிக்கணக்கில் பேசுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணிக்கணக்கில் பேசுகிறேன். ஒரு 2 மணி நேரம் எடுத்து பேசுகிறேன். ஏன்னா கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேள்வி வைக்கிறாங்க. ஒவ்வொரு கேள்வியாக பார்த்து நான் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி சொல்லணும். எல்லாமே வந்து உங்களுக்கு நேரடியாக தான் இருக்கும். லைவ் கிடையாது. பட் ரெக்கார்டில் பண்ணுவேன். கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். உங்கள் குறைகளை தீர்க்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். சரியா? கேள்விகள் உங்கள் பக்கம், பதில்கள் எங்கள் பக்கம். உங்கள் கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். அதை கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் சேர்றவங்க சேருங்க. மெம்பர்ஷிப் சேர்றவங்க என்ன ராசின்னு அதில் போடுங்க. சரியா? மிதுன ராசின்னா மிதுன ராசின்னு போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அது என்கிட்ட வரும். சரியா? அவங்களுக்கு தனியாக நான் அப்ரோச் பண்ணுவேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். இந்த திருக்கண பஞ்சாங்கத்தின் நடக்கிற சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு அமோகத்தை கொடுக்கும். தொழில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். செய்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும்.